ஹாய், வெல்கம். இந்த வீடியோல நம்ம MySQL டியூட்டோரியல்ல பிரைமரி கீ நம்ம பார்க்கலாம். நான் MySQL ஒர்க் பெஞ்ச் ஓப்பன் பண்ணிக்கிறேன். பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்க பைத்தான் MySQL டியூட்டோரியல். இந்த டேட்டாபேஸ்ல நம்ம ஒரு டேபிள் நம்ம கிரியேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பிரைமரி கீனா என்னன்னா யூனிக் பிளஸ் நாட் நல் சொல்லலாம். பிரைமரி கீ ஒன் ஆஃப் த கன்ஸ்ட்ரைன்ட்ஸ் இன் SQL சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு டேபிள் இப்ப நம்ம கிரியேட் பண்ணலாம். நம்ம பைத்தான் MySQL டியூட்டோரியல். இந்த டேட்டாபேஸ்ல நம்ம இப்ப டேபிள் கிரியேட் பண்ணலாம். ஆல்ரெடி பாத்தீங்கன்னா நம்ம எப்படி டேபிள் கிரியேட் பண்றது, அதுல டேட்டா எப்படி இன்சர்ட் பண்றதுன்னு டீடைலா பார்த்திருப்போம். ஒருவேளை அந்த வீடியோஸ் நீங்க பார்க்கலன்னா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. MySQL பிளேலிஸ்ட்க்கான லிங்க் இருக்கு. அத கிளிக் பண்ணி நீங்க பார்க்கலாம். கிரியேட் டேபிள். இந்த கமாண்ட் நம்ம யூஸ் பண்ணோம். கிரியேட் டேபிள், டேபிள் நேம் குடுக்கலாம். ஸ்டூடண்ட்னு ஒரு டேபிள் நம்ம கிரியேட் பண்ணலாம். இதுல நம்ம இப்ப குடுக்கணும் இந்த பிராக்கெட்ல. என்னென்ன காலமோட நேம்ஸ் நம்ம குடுக்கணும். எக்ஸாம்பிளா ஐடி குடுக்குறேன். ஐடி. இது காலமோட நேம். அதோட டேட்டா டைப் குடுக்கணும். இன்டிஜர். இங்க நம்ம கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் ஏதாவது இருந்தா யூஸ் பண்ணிக்கலாம். நான் நாட் நல் குடுக்குறேன். நாட் நல்லும் ஒன் ஆஃப் த கன்ஸ்ட்ரெயின்ட். இப்போ நான் ஃபர்ஸ்ட் நேம் குடுக்குறேன். ஃபர்ஸ்ட் நேம் குடுக்குறேங்க. இது பாத்தீங்கன்னா டேட்டா டைப் குடுக்கணும். வேர் கேர் டேட்டா டைப். ஃபார் எக்ஸாம்பிள் 40 குடுக்குறேன். இந்த லிமிட் இது 40ங்கிறது அந்த 40 லெட்டர்ஸ்க்குள்ள இருக்கணும். ஃபர்ஸ்ட் நேம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா லாஸ்ட் நேம் குடுக்குறேன். இதோட டேட்டா டைப் வேர் கேர் குடுக்குறேன். இதுல நம்ம 20 குடுக்கலாம். பாருங்க இந்த மாதிரி நம்ம குடுத்தோம்னா நமக்கு ஒரு டேபிள் கிரியேட் ஆகும். ஸ்டூடண்ட் டேபிள் கிரியேட் ஆகும். இதுல ஐடி, ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் 3 காலம் இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம பிரைமரி கீ நம்ம பார்க்க போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் யூனிக்கா குடுக்கணும்னா, இங்க பாருங்க கமா குடுத்துட்டு பிரைமரி கீ. பிரைமரி கீ. இது கன்ஸ்ட்ரைன்ட்ஸ். இதுல என்னன்னா எந்த காலமா இதுல நம்ம பிரைமரி கீயா குடுக்கணும் அப்படின்னு காலமோட நேம் குடுங்க. ஐடி காலம் தான் நான் பிரைமரியா கீயா குடுக்குறேன் இப்போ. ஓகேவா? இதோட சின்டாக்ஸ் என்னன்னா பிரைமரி கீன்னு குடுத்துட்டு எந்த காலம் நீங்க பிரைமரி கீயா குடுக்கணும். அந்த காலமோட நேம் குடுங்க. ஐடி. பிரைமரி கீ கான்செப்ட் என்னன்னா யூனிக் பிளஸ் நாட் நல். இந்த காலம் இப்ப ஐடி காலம் இந்த யூனிக் வேல்யூஸ் தான் குடுக்க முடியும். நாட் நல். இப்ப நான் 2 டேபிள் உங்களுக்கு கிரியேட் பண்ணி காமிக்கிறேன். இந்த ஐடி காலமே பிரைமரி கீ குடுத்தா நம்ம என்ன வேல்யூஸ் அக்செப்ட் பண்ணுவோம். பிரைமரி கீ குடுக்கலன்னா என்ன வேல்யூஸ் அக்செப்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. இப்ப பாத்தீங்கன்னா நான் ஒரு டேபிள் கிரியேட் பண்ணிடுறேன். இதுல நம்ம பிரைமரி கீ ஐடின்னு குடுத்திருக்கேன். இத நான் நம்ம ரன் பண்ணிடலாம். இங்க பாருங்க எக்ஸிக்யூட் ஆயிருச்சு. நான் அந்த டேட்டாபேஸ் ரெஃப்ரெஷ் பண்ணலாங்க. ரெஃப்ரெஷ் பண்ணுங்க. இங்க பாத்தீங்கன்னா ஸ்டூடண்ட் டேபிள் நமக்கு கிரியேட் ஆயிருச்சு. இதுல நம்ம இப்ப டேட்டா இன்சர்ட் பண்ணலாம். டேட்டா இன்சர்ட் பண்றதுக்கு இன்சர்ட் இன்டோ கமாண்ட். இந்த கமாண்ட்லாம் டீடைலா பார்த்திருப்போம். இந்த கமாண்ட்லாம் டீடைலா பார்த்திருக்கோம். இப்ப ஓவர்வியூ பார்க்கலாம். இன்சர்ட் இன்டோ டேபிள் என்னங்க? டேபிளோட நேம் கொடுங்க ஸ்டூடண்ட். இன்சர்ட் இன்டோ ஸ்டூடண்ட். இதுல காலமோட நேம் கொடுங்க. ஐடி, ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம். இந்த 3 காலம் இருக்கு இல்லைங்களா? கொடுத்தாச்சு. இப்ப வேல்யூஸ்னு கொடுக்கணும். வேல்யூஸ். இப்ப நம்ம என்னென்ன வேல்யூஸ் நம்ம அது கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஐடி 1 கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் நேம் பாருங்க சாரா கொடுக்குறேன். லாஸ்ட் நேம் வியூன்னு கொடுக்கலாம். இது ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் டேட்டா. செகண்ட் ரோ ஐடி 2 புரியுது இல்லைங்களா? இப்ப ஐடி ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் ஐடி ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம். இது ஃபர்ஸ்ட் ரோ. செகண்ட் ரோ வேல்யூ கொடுக்குறேன். ஐடி ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம். நெக்ஸ்ட் தேர்ட் ரோ கொடுக்குறேன். தேர்ட் ரோ இங்க பாருங்க இந்த மாதிரி நான் கொடுக்குறேன். இப்ப பாத்தீங்கன்னா இந்த இன்சர்ட் கமாண்ட்ல காப்பி பண்ணிக்கிறேன். இதை நம்ம ரன் பண்ணலாம். பாருங்க ரன் ஆயிடுச்சு. இன்சர்ட் இன்டோ ஸ்டூடண்ட். ஐடி ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் வேல்யூஸ் ஃபர்ஸ்ட் செட், செகண்ட் செட், தேர்ட் செட். புரியுதுங்களா? இதை நான் ஓபன் பண்ணி காமிக்கிறேன் இப்போ. நான் இப்ப ரெஃப்ரெஷ் பண்றேன். டேபிள் ஓபன் பண்ணலாங்க. இங்க பாருங்க நம்ம கொடுத்த வேல்யூஸ் இதுல இன்சர்ட் ஆயிருச்சு. நான் ஒரு டேபிள் கிரியேட் பண்ணலாம். ஸ்டூடண்ட் 1ன்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். இதுல நான் இந்த பிரைமரி கீன்னு கொடுக்க வேண்டாம். இந்த ஐடியை நான் பிரைமரி கீன்னு கொடுக்கல. ஐடி ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் சேம் தான் கொடுத்துருக்கேன்.
கமெண்ட்ஸ் எழுதுறேன். ஸோ இங்கேயும் வந்து நம்ம குடுத்துக்கலாம். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு ஐடி 1 குடுக்குறேன். ஐடி மட்டும் பார்க்கலாம். இங்க பாருங்க. ஐடி வந்துட்டு ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் வேல்யூக்கும் 1 குடுத்துருக்கேன். செகண்டுக்கும் 1 குடுத்துருக்கேன். தேர்டுக்கு 3 குடுத்துருக்கேன். ஓகே. இப்ப வந்துட்டு இது வந்து அக்செப்ட் பண்ணும். ஏன்னா வந்துட்டு ஐடி வந்து நம்ம வந்து பிரைமரி கீயா வந்து குடுக்கல. ஸோ பிரைமரி கீயா குடுக்கலன்னா, இது வந்து நம்மளுக்கு வந்து அக்செப்ட் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த டேபிள வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கமாண்ட சூஸ் பண்ணிட்டு இத வந்துட்டு ரன் பண்ணுங்க. ஓகே. இந்த கமா இருக்கு. ஸோ இந்த கமா ரிமூவ் பண்ணிட்டு, இப்ப பாருங்க நான் ரன் பண்றேன். ஸோ அதான் சின்டாக்ஸ் எரர் நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ இப்ப இந்த கமாண்ட் சூஸ் பண்ணிட்டு இத நான் ரன் பண்றேன். இங்க பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து டேபிள் வந்து சக்சஸ்ஃபுல்லா கிரியேட் ஆயிருச்சு. ஸோ இத நான் ரெஃப்ரெஷ் பண்ணி காமிக்கிறேன். நம்மளுக்கு ஸ்டூடண்ட் 1ன்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் வந்து கிரியேட் ஆயிருக்கும். இப்ப அதுல வந்து நம்ம வேல்யூஸ் வந்து இன்சர்ட் பண்ணலாம். ஸோ இத வந்து நான் ரன் பண்றேன். எந்த ஒரு எரரும் நம்மளுக்கு வராது. இங்க பாருங்க இன்சர்ட் ஆயிருச்சு நம்மளுக்கு வேல்யூ. ஸோ இத நான் வந்துட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு, நான் உங்களுக்கு டேபிள் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸ்டூடண்ட் 1 வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இங்க பாருங்க நம்மளுக்கு ஐடி வந்துட்டு 2 செட் ஆஃப் ரோக்கும் 1 வந்திருக்கு. ஸோ இங்க ஏன்னா வந்துட்டு இங்க பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பிரைமரி கீன்னு குடுக்கல ஸ்டூடண்ட் 1ல. ஸோ அதனால வந்து எந்த ஒரு எரரும் எடுக்கல. நம்மளுக்கு வந்துட்டு வேல்யூ வந்துட்டு அக்செப்ட் ஆயிருச்சு. ஸோ இப்ப பாருங்க நான் ஸ்டூடண்ட் டேபிள்ல வந்து நம்ம இன்சர்ட் பண்ணலாம் இப்ப. ஸோ இப்ப பாருங்க நம்ம வந்து ஸ்டூடண்ட் டேபிள்ல இன்சர்ட் பண்ணலாம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 1, 2, 3 இருக்கு இல்லையா? ஸோ இத வந்துட்டு ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து 3 டேட்டா இருக்கு. இத வந்து நான் 4 குடுக்குறேன். திருப்பியும் இங்க நம்ம 4 குடுக்கலாம். இங்க வந்து நம்ம 5 குடுக்கலாம். ஸோ இப்ப ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம்லாம் வந்துட்டு நம்மளுக்கு டூப்ளிகேட்ஸ் இருக்கலாம். ஏன்னா வந்துட்டு நம்ம எந்த ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட்டும் குடுக்கல இல்லையா? ஸோ அதனால அந்த மாரி குடுக்கலாம். ஸோ இப்ப பார்த்துட்டு இத நம்ம வந்துட்டு இன்சர்ட் பண்ணலாங்க. நம்மளுக்கு வந்து எரர் வந்து த்ரோ ஆகும். ஏன்னா வந்து ஐடி வந்துட்டு 4, 4 இருக்கு. ஸோ யூனிக் வேல்யூ மட்டும் தான் நம்மளுக்கு வந்து அக்செப்ட் ஆகும். ஸோ பாருங்க ரன் பண்றேன். நம்மளுக்கு பாருங்க எரர் வந்து த்ரோ ஆகுது. ஏன்னா டூப்ளிகேட் என்ட்ரி 4 ஃபார் கீ ஸ்டூடண்ட் பிரைமரி. ஏன்னா வந்துட்டு நான் பிரைமரி குடுத்துருக்கோம் இல்லையா? அந்த ஸ்டூடண்ட் டேபிள்ல வந்து நம்ம பிரைமரி குடுத்துருக்கோம். ஸோ இந்த ஐடி வந்துட்டு. ஸோ அதனால வந்து டூப்ளிகேட் என்ட்ரி நம்மளுக்கு வந்து ஷோ ஆகுது. புரியுதுங்களா? ஸோ இப்ப நம்ம வந்து 6 குடுக்கலாம். 6 குடுத்துட்டு, இத நான் வந்துட்டு ரன் பண்றேன். நம்மளுக்கு வந்து டேட்டா வந்து என்டர் ஆயிடும். ஸோ நம்மளுக்கு டேட்டா வந்து என்டர் ஆயிடுச்சு.